வணக்கம், நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொலி பதிவில் காதல் மன்னனான ஜெமினி கணேசன் அவருடைய ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம். ஜெமினி கணேசன் இவர் பிறந்திருக்கிறது 17 நவம்பர் 1920. பிறந்த நேரம் திருத்தப்பட்ட நேரம் 5:30:25 வினாடிகள். புதுக்கோட்டை. அயனம்ச கேபி. சந்திரமகாதச இருப்பு 8 வருடங்கள் 11 மாதங்கள் 25 நாட்கள். ஜெமினி கணேசன் அவர்கள் துலாம் லக்னத்தில் பிறந்திருக்காரு. லக்ன பாகையை முதல்ல பார்ப்போம். லக்ன பாகை துலாம் ராசியில் 21 டிகிரி 20 நிமிடங்கள் 26 வினாடிகள். குருவுடைய மண்டலத்திலையும் சுக்கரனுடைய சப்புலையும் அமையுது. குரு இவருடைய ஜாதகத்தில் லக்னம் 2, 5, 6, 7, 8, 11, 12 ஆகிய பாவ முனைகளுக்கு மண்டல அதிபதியாக வராரு. குரு லாபஸ்தானமான சிம்ம ராசியில் இருக்கார். ஜாதகருக்கு குருமகாதசை மிகப்பெரிய யோகத்தை செய்தது. 1954 ஆண்டு முதல் 1970 ஆண்டு வரை 16 வருடங்கள் இவர் பல படங்களில், குறிப்பிட்டு சொல்லணும்னா 200க்கும் மேற்பட்ட படங்களில் கதாநாயகனாக நடித்தார். எம்ஜிஆர், சிவாஜி ஆகிய இரு பெரும் நடிகர்களுக்கிடையே தன்னுடைய ஆதிக்கத்தை சத்தம் இல்லாமல் செய்தார். துலாம் லக்னத்தில் பிறந்தவருக்கு சுக்கிரன் லக்னாதிபதியும் லக்ன சப்ளாடாகவும் அமைகிறாரு. சுக்கிரன் தனுசு ராசியில் 2வது பாவத்தில் 06 டிகிரி 22 நிமிடங்கள் 49 வினாடிகள். சுக்கிரன் தன்னுடைய சொந்த மண்டலத்திலையும் சொந்த சப்ளையும் இருக்கார். இதே துலாம் லக்னத்தில் பிறந்த கமலஹாசனுக்கு விருச்சிக ராசியில் சுக்கிரன் சொந்த மண்டலம் ஏறி இருப்பார். சிம்ம ராசியில் பிறந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இதே தனுசு ராசியில் சுக்கிரன் சொந்த மண்டலம் ஏறி இருப்பார். ஜெமினி கணேசன் அவர்களுக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கம் காரணமாக முக வசீகரம், அழகான தோற்றம், எதிர்பாலினத்தவரை கவரக்கூடிய வசீகரம் அமைந்ததோடு சினிமா துறையில் வெற்றி வாய்ப்பும் நல்லாவே கிடைத்தது. இவருடைய ஜாதகத்தில் நவகிரகங்களும் அமைந்திருக்கக்கூடிய மண்டல உபமண்டல பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் கேதுவுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்ளையும் இருக்கார். தொழில் ஸ்தானத்தை ஆளக்கூடிய சந்திரன் தன்னுடைய சொந்த மண்டலத்திலையும் சனியுடைய சப்ளையும் இருக்கார். சனி துலாம் லக்னத்துக்கு 4-5க்கு அதிபதி. 5வது பாவம் சினிமா, பொழுதுபோக்கு, கலைத்துறை வளர்ச்சிக்கு தலைமை பாவம்னு பார்த்தோம். 10ஆம் அதிபதியாக விளங்கக்கூடிய சந்திரன் 5ஆம் அதிபதியோடு மண்டல ரீதியாக தொடர்பு கொள்வதை அடிப்படையாக வைத்து இவர் கலைத்துறை சாதனையாளர்னு நம்மளால் வரையறை செய்ய முடியும். தனாதிபதியும் குடும்பாதிபதியுமான செவ்வாய் புதனுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சப்ளையும் இருக்கார். ஜெமினி கணேசன் அவர்கள் ரியல் எஸ்டேட் வியாபாரம் வாயிலாக பெரும் தனப்பிராப்தியை பெற்றார். லக்னாதிபதியான சுக்கிரன் சொந்த மண்டலத்திலையும் சொந்த சப்ளையும் இருக்கார். 5வது பாவாதிபதியான சனி கேதுவுடைய மண்டலத்திலையும் கேதுவுடைய சப்ளையும் இருக்கார். ராகு கேதுக்கள் சந்திரனுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சப்ளையும் இருக்காங்க. ஜாதகர் 1947 ஆண்டு ராகு தசையில் தன்னுடைய பேராசிரியர் பணியை கைவிட்டு திரைப்படத்துறை ஆர்வம் காரணமாக ஜெமினி ஸ்டூடியோவில் வேலைக்கு சேர்ந்தார். சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்தும் வந்தார். தசா நடத்தக்கூடிய ராகு சுக்கிரனுடைய சபையில் இருப்பதால் இவருக்கு ராகு தசையில் சினிமா மீது நாட்டம் ஏற்பட்டது. கிரக மண்டல குறிகாட்டிகளை நடுவில் குறித்திருக்கேன் பாருங்கள். தசாநாதனாக செயல்படக்கூடிய ராகு சந்திரனுடைய மண்டலம் ஏறியிருக்காரு. சந்திரன் 10ஆம் இட அதிபதி. 10ஆம் இடம் தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இடம். ஜாதகருக்கு தாம்பரம் கிறிஸ்தவ கல்லூரியில் பேராசிரியராக வேலை கிடைத்தது. இருந்தாலும் கூட சினிமா மீது உள்ள ஆர்வம் காரணமாக இவர் பேராசிரியர் பணியை கைவிட்டு ஜெமினி ஸ்டூடியோவில் வேலைக்கு சேர்ந்தார். தசா நடத்தக்கூடிய ராகு 3வது பாவத்தோட மண்டலம் வாயிலாக தொடர்பு கொள்கிறாரு. 3வது பாவம் வேலையில், வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சிறு சிறு மாற்றங்களை குறிக்கும். இவருடைய ஜாதகத்தில் பாவ முனைகளை ஆளக்கூடிய சப்ளாடுகளை சுருக்கமாக பார்ப்போம். லக்னாதிபதியான சுக்கிரன் 1-7 பாவங்களுக்கு சப்ளாடாக வராரு. ஜாதகர் திரைத்துறையை சேர்ந்தவர். கலைத்துறைக்கு தலைமை பாவமாக விளங்கக்கூடிய 5வது பாவத்தை ஆளக்கூடிய சனி இவருடைய 2வது பாவ சப்ளாடாக வராரு. இவருடைய
வருமான வாய்ப்பு கலைத்துறையை சார்ந்தது. சனி மண்டலம் வாயிலாக 4, 5, 6, 11 பாவங்களையும் சப்ளாடு வாயிலாக 3, 6, 10 பாவங்களையும் குறிக்காட்டுறாரு. சனி குறிகாட்டக்கூடிய 3, 5, 6, 10, 11 பாவ குறிகாட்டிகள் இவருக்கு கலைத்துறையில் ஏற்பட்ட வெற்றி வாய்ப்பை குறிக்காட்டுது. வாக்கு மற்றும் கலத்திரஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் இவருடைய 3, 4, 6, 9, 10, 12 பாவங்களுக்கு சப்ளாடாக வராரு. செவ்வாய் குறிகாட்டக்கூடிய 1, 3, 7, 9, 11 ஆகிய பாவ குறிகாட்டிகள் கலைத்துறை வெற்றிக்கு ஏற்ற பாவ குறிகாட்டிகள். கலைத்துறை வெற்றிக்கு தலைமை பாவமாக விளங்கக்கூடிய 5வது பாவ சப்ளாடா கேது வராரு. கேது இவருடைய ஜாதகத்தில் 3, 6, 10 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2, 8 ஆகிய பாவ குறிகாட்டிகளை சுக்கிரன் வாயிலாக சப்ளாடு வாயிலாக குறிகாட்டுறாரு. 5, 11 பாவ முனைகளுக்கு சப்ளாடாக வரக்கூடிய கேது சந்திரனுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சப்ளையும் இருக்கார். சந்திரன் சுக்கிரன் 2 கிரகங்களுமே சினிமாவோடு தொடர்புடைய கிரகங்கள். கேது குறிகாட்டக்கூடிய 3, 6, 10 பாவ குறிகாட்டிகள் இவர் திரைத்துறையில் அதாவது கலைத்துறையில் கோலோற்றி இருந்ததை குறிக்காட்டுது. ஜாதகருக்கு நிகழ்ந்த சம்பவங்களை விம்சோத்திரி தசாபுத்தி அமைப்பில் பொருத்தி பார்ப்போம். ஜெமினி கணேசன் அவர்கள் தாம்பரம் கிறித்துவ கல்லூரியில் வேதியியல் துறையில் பேராசிரியராக பணியில் இருந்தார். 1947ஆம் ஆண்டு ராகு மகாதசை புதன் புத்தியில் தசா நடத்தக்கூடிய ராகு 3, 2, 10, 12 பாவங்களை தொடர்பு கொள்கிறாரு. 10வது பாவ குறிகாட்டி வேலையில் ஜாதகர் அமர்வதை குறிக்கும். புத்திநாதனாக செயல்படக்கூடிய புதன் 1, 9 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 9வது பாவம் கல்லூரி பல்கலைக்கழகங்களை குறிக்கும். ஜாதகர் சினிமா மீது இருந்த ஆர்வம் காரணமாக தன்னுடைய பேராசிரியர் பணியை கைவிட்டு ஜெமினி ஸ்டூடியோவில் வேலைக்கு அமர்றாரு. 1947ஆம் ஆண்டு இதே ராகு மகாதசை புதன் புத்தியில் தசாநாதனாக செயல்படக்கூடிய ராகு 3, 10 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 3வது பாவம் வேலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை குறிக்கும். புத்திநாதனாக செயல்படக்கூடிய புதன் 9வது பாவத்தை குறிக்காட்டுறாரு. 9வது பாவ குறிகாட்டி இவர் கல்லூரியில் இருந்த வேலையை உதறி தள்ளிட்டு மற்றொரு வேலையில் அமர்வதை குறிக்கும். இதே ஆண்டு மிஸ் மாலினி எனும் தமிழ் படத்தில் சிறிய வேடத்தில் நடித்தார். அந்த படம் ஃபெயில்யூர் ஆனது. ஜெமினி கணேசன் அவர்களுக்கு திருப்பு முனையாக அமைந்த படம் மனம் போல் மாங்கல்யம். இது வெளியான ஆண்டு 5 நவம்பர் 1953ஆம் ஆண்டு. ராகு மகாதசை செவ்வாய் புத்தியில் வெளியானது. ராகு 3, 10, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2, 8 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. ஆரம்ப காலகட்டத்தில் இவர் சினிமாவில் போராடினாலும் படிப்படியாக முன்னேற்றம் அடைந்து 1953ஆம் ஆண்டு மிகப்பெரிய வெற்றி படத்தை தந்தார். புத்திநாதனாக செயல்படக்கூடிய செவ்வாய் 2, 7 பாவங்களுக்கு அதிபதியாகி லக்ன பாவம், 3வது பாவம், 7வது பாவம், 9வது பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. 1, 3, 7, 9 பாவங்கள் 5வது பாவமான கலைத்துறை பாவத்தை ஊக்கப்படுத்தக்கூடிய பாவங்கள். செவ்வாய் சப்ளாடு வாயிலாக லாபஸ்தானத்தை குறிக்காட்டுறாரு. செவ்வாய் 10வது பாவத்துக்கு சப்ளாடாக வருவதை முன்பே பார்த்தோம். ஜாதகருக்கு செவ்வாய் புத்தியில் திருப்பு முனை ஏற்பட்டது. ஜெமினி கணேசன் அவர்கள் சாவித்திரி அம்மாவோடு இணைந்து நடித்த மிசியம்மா திரைப்படம் 1955ஆம் ஆண்டு வெளிவந்தது. குருமகாதசை குரு புத்தியில். இந்த படம் சூப்பர் ஹிட் படமாக ஜெமினி கணேசன் அவர்களுக்கு அமைந்தது. குரு இவருடைய ஜாதகத்தில் 3, 6 ஆகிய பாவங்களை ஆளக்கூடியவராக இருந்து 11வது பாவத்தில் தன்னுடைய சொந்த மண்டலத்தில் அமர்ந்திருக்காரு. குரு 11வது பாவத்தை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. சப்ளாடு வாயிலாக 3, 10, 12 பாவங்களை குறிக்காட்டுறாரு. தசாநாதனாக செயல்படக்கூடிய குரு 3, 10, 11 பாவங்களோடு தொடர்பு கொள்வதை காண முடியும். 3, 10, 11 ஆகிய உபஜய ஸ்தானங்கள் 100% வெற்றியை தரக்கூடியவை. ஜெமினி கணேசன் அவர்களுக்கு 1954ஆம் ஆண்டு தொடங்கிய குருமகாதசை 1970 வரை நடைபெற்றது. குருமகாதசையின் 16 ஆண்டுகள் இவருக்கு பொற்காலமாக அமைந்தது. எம்ஜிஆர், சிவாஜி ஆகிய உச்ச நட்சத்திரங்களுக்கிடையே இவர் தன்னுடைய வெற்றி பயணத்தை சிறப்பாக செய்தார். ஜெமினி கணேசன் அவர்கள் திரைத்துறை மட்டுமல்லாமல் ரியல் எஸ்டேட் துறையிலையும் கோடிகளை சம்பாதிச்சார். இவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் 10வது பாவ சப்ளாடாக அமைந்து லக்ன பாவத்தோடு சேர்ந்து 3, 7, 9, 11 பாவங்களை சிறப்பாக குறிக்காட்டுவதை காண முடியும். பல துறைகளில் நிபுணத்துவம் வாய்ந்த ஐயா ஜெமினி கணேசன் அவர்கள்
22 மார்ச் 2005ஆம் ஆண்டு இறந்து போனார். புதன் மகாதசை, சனி புத்தி, சுக்கிர அந்தரம், சூரியனுடைய சூட்சும காலங்களில் தசை நடத்தக்கூடிய புதன் துலாம் லக்னத்திற்கு 12வது பாவமான மோட்ச விரய பாவத்தை ஆளக்கூடியவர். புதன் 1, 9 ஆகிய பாவங்களை குறிகாட்டுறாரு. புத்திநாதனாக செயல்படக்கூடிய சனி 6வது பாவ குறிகாட்டிய மண்டலம் வாயிலாகவும் சப்ளாடு வாயிலாகவும் பலமாக குறிகாட்டுறாரு. 6வது பாவம் நோய் தொற்றை குறிக்கும். அந்திரநாதனாக செயல்படக்கூடிய சுக்கிரன் 2வது பாவத்தை பலமாக குறிகாட்டுறாரு. 2வது பாவம் ஒரு வகையில் மாரகஸ்தானம். சூட்சுமநாதனாக செயல்படக்கூடிய சூரியன் 1, 6 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 1, 3, 7, 9 பாவங்களை சப்ளாடு வாயிலாக குறிகாட்டுறாரு. 7வது பாவ குறிகாட்டி ஜாதகருடைய இறப்பை குறிக்குது. மற்றொரு ஜோதிட காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.